பாய் நெறைய பேர் நம்மளுடைய சேனல்ல மறுஜென்மத்தில கமெண்ட்ஸ்ல கேட்கறது என்னன்னா, பாய் நீங்க சொன்ன பரிகாரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சில வேண்டுதல்கள் நான் ரொம்ப நாளா இறைவன்ட்ட வச்சுக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப வைக்கிறேன். ஆனா அந்த வேண்டுதல் எனக்கு இன்னுமே நிறைவேறல. அதுக்கு எளிமையான வழிபாட்டு முறையோ, இல்ல பரிகாரமோ இருந்தா சொல்லுங்களேன்னு கேட்கறாங்க. அதுக்கு ஏதாவது இருக்கா? சாப்பாடு இன்னைக்கு சென்னையில இங்கேருந்து சாப்பிடணுன்ற விதி இருந்தா, நீ சென்னையில சாப்பிட்டே ஆகணும். நாளைக்கு காலையில நீ கோயம்புத்தூர்ல போய் சாப்பிடணும் விதி இருந்தா, போய் சாப்பிட்டே தீருவ. மாற்று கருத்தே இல்ல. ஸோ சொல்ல வரது என்னன்னா, எது நடப்பதும் எல்லாம் இறைவனோட நாட்டம் மட்டும் தான். மனிதனோட நாட்டமே இல்ல. அவங்க அவங்கள தான் இருப்பாங்க. நடுவுல நம்ம தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையாம்மா? உண்மதான் பாய். கரெக்ட். ஸோ அதனால தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. உங்க வேண்டுதல் வைங்க. ஒரு நாள் வெல்லும். அதுதான் உங்களோட ஜெயிப்பு. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க எதுவா வேண்டுனா சரி, அது உண்மையா வேண்டுங்க. கண்டிப்பா நடக்கும். இப்போ எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா? எவ்வளோ வேண்டுதல் வச்சுக்கோ நடக்காத ஒரு சில வேண்டுதல் வேண்டுதல்கள். நடக்கணும் அப்படின்னா, ஆமா. அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அது என்ன நேரம்னு கேட்டீங்கன்னா, சாமி கும்பிடல அங்க இந்த வேண்டுதல வச்சு எனக்கு நான் வேண்டுன மாரி நடத்தி கொடு இறைவான்று மனசார வேண்டிக்கிட்டு, ம். அழகா உங்க வேலைய பாருங்க. 100% ரிசல்ட் வரும். மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய் நெறைய பேர் நம்மளுடைய சேனல்ல மறுஜென்மத்தில கமெண்ட்ஸ்ல கேட்கறது என்னன்னா, பாய் நீங்க சொன்ன பரிகாரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சில வேண்டுதல்கள் நான் ரொம்ப நாளா இறைவன்ட்ட வச்சுக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப வைக்கிறேன். ஆனா அந்த வேண்டுதல் எனக்கு இன்னுமே நிறைவேறல. அதுக்கு எளிமையான வழிபாட்டு முறையோ, இல்ல பரிகாரமோ இருந்தா சொல்லுங்களேன்னு கேட்கறாங்க. அதுக்கு ஏதாவது இருக்கா பாய்? வேண்டுதல் சொல்றதுக்கு முன்னாடி, நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் மக்கள்ட்ட. ம். மக்கள் வந்து இறைவன்ட்ட வைக்கிற வேண்டுதல பத்தி சொல்றேன். முதல்ல மக்கள்ட்ட நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். சொல்லுங்க நல்லா பாய். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கம்மா. இது வந்து வாழ்க்கைன்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு கடிகாரம் மாரி. எப்படி? கடிகாரம் மாரி. முள்ளு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது எப்போ நிக்கும்னா, பேட்டரி தீர்ந்தா மட்டும் தான் நிக்கும். இல்லன்னா ரிப்பேர் ஆயி தான் நிக்கும். ஸோ இது மிஷின் மிஷின் ப்ராப்ளம் தான். ம். ஆனா, இயற்கை அதே மாரி தான் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ம். அதே நம்மளோட வாழ்க்கை ரொட்டீனு சுத்திட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா, எது ஓடிட்டு இருக்குதோ, அது ஓடிட்டு தான் இருக்கும். அது கூட சேர்ந்து நம்மளும் ஓட தான் செய்யணும். புரியுதுங்களா? ஆமா. கண்டிப்பா. அத தடுத்துடலாம்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ம். முடியாது. ம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், "அப்பா நீ நம்ம நினைச்சோம்ப்பா, நினைச்சபடி கார் வாங்கிட்டோன்னு." ம். மேல ஒருத்தன் நினைக்கணும், அந்த வண்டி உனக்கு வரணும்னு. ம். "இப்ப நினைச்சிட்டோம்ப்பா, நினைச்ச மாரி நீ சாப்பிட்டோம்ப்பான்னு." உன்னோட சாப்பாடு இன்னைக்கு சென்னையில எங்கேயாவது சாப்பிடணுன்ற விதி இருந்தா, நீ சென்னையில சாப்பிட்டே ஆகணும். நாளைக்கு காலையில நீ கோயம்புத்தூர்ல போய் சாப்பிடணும் விதி இருந்தா, போய் சாப்பிட்டே தீருவ. மாற்று கருத்தே இல்ல. ஸோ சொல்ல வரது என்னன்னா, எது நடப்பதும் எல்லாம் இறைவனோட நாட்டம் மட்டும் தான். மனிதனோட நாட்டமே இல்லம்மா. இதான் உண்மை. ஏன் ஓப்பனா சொல்றேன்னா, நம்ம ஆளுங்க நினைச்சிட்டு இருக்காங்க, எதுக்கு வேண்டுதல் வைக்கிறோன்றது ஒரு முக்கியமா? ம். ம். என்ன வேண்டுதல் வைக்கிறோன்றது 2வது ஒரு முக்கியம். ம். உன்னோட தேவையா? உன்னோட அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், ஃப்ரெண்ட்ஸா வேண்டி வச்சுக்கோ. உன் வேண்டுதல்ல ஒரு உண்மை இருந்ததுன்னா, கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் அது ஜெயிக்கும்மா. ம். அந்த வேண்டுதல் உனக்கு பலிக்கும். ம். நம்ம ஆளுங்கிட்ட வந்து பொறுமை கிடையாது. ம். ரொம் உண்மதான். ஆ பொறுமையாவும் இருக்கணும், பொறுமையாவும் நம்பிக்கையாவும் இருக்கணும், இருக்கணும். நம்பிக்கையாவும் இருக்கணும். ம். இறைவன் இது 2 தான் சோதிப்பான். ஒரு வேண்டுதல் வச்ச உடனே உனக்கு குடுத்துட்டான்னா, மறுநாள் நீ அங்க போமாட்ட. இதே ஒண்ணு 11 வாரம் வர சொல்லுங்க, 11 வாரம் நீ அங்க போவ. ம். 11வது வாரம் தான் விஷயம் நடக்கும். 7 வாரம் வர சொல்லுங்க, 6 முருகருக்கு 6 வாரம் சொல்லுங்க, 6 வாரம் போவாங்க லேடீஸ். ஏன் முருகர் நெனச்சா ஒரே வாரத்துல குடுத்துடலாமே. ம். ஏன்? ஏன் அதான் சோதனை. ம். ஆமாவா இல்லையா? கரெக்ட். ஸோ இது என்னன்னா இது நம்மளுக்கு எது நடப்பதோ எல்லாம் நன்மைக்கு. எது நடப்பதோ எல்லாமே நம்ம சோதனை தான். இந்த சோதனை தாண்டுனா தான் இந்த சாதனை. ம். அது எந்த விஷயமா இருக்கட்டும். ம். உங்களோட பிசினஸுக்கோ, தொழிலுக்கோ, வீட்டுக்கோ, வேலைக்கோ, கல்யாணத்துக்கோ, சினிமாவுல நடிக்கிறதுக்கு எது வேணாலும் இருக்கட்டும். தயவு செஞ்சு நீங்க அவசரப்படாதீங்க. எதனாலயும் எங்கேயும் போயிட்டு ஏமாறாதீங்க. நம்பிக்கை வந்து படைச்சவன் மேல மட்டும் வைங்க. 2வது உங்க மேல வைங்க. ம். இன்னொருத்தன் மேல நம்பாதீங்க. ஏன் என் மேல கூட நீங்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. படைச்ச இறைவன நம்புங்க. அந்த இறைவன் மாலிக் பேட்ட போன உங்க வழி காமிச்சானா வாங்க. அவ்வளோதான் நான் சொல்றது. ஏன்னா, இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ப எதுவுமே கொண்டு போறதும் கிடையாது. ஸோ, நம்பளுக்காகவும் வேண்டணும், மத்தவனுக்காக வேண்டணும். தயவு செஞ்சு திருப்பியும் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நெறைய பேர் என்கிட்ட வர்றவங்க அப்படிதான். "பாய் நான் அந்த கோயிலுக்கு போனோம் பாய், இந்த கோயிலுக்கு போனோம் பாய்." எல்லார் வாயிலும் நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன்னு சொல்லணுமே தவிர, ஒரே கோயிலுக்கு பல வருஷம் போனேன் ஒருத்தன் சொன்னதில்ல. ம். கரெக்ட். ஆ இதுதான் சொல்றான். "பாய் நான் முருகன் கோயில் போயிருக்கேன், பெருமாள் கோயில் போயிருக்கேன், ஆஞ்சநேய்."
அவசரப்பட்டு இது இங்கே ஊசி போட்டு சரியானா அங்கே போய் ஊசி போடுறது, அங்கே ஊசி போட்டு சரியில்லைனா இன்னொரு டாக்டர் ஊசி போடுறது. ஒருத்தன் ஊசி போட்டவங்ககிட்ட இந்த ஊசி போட சரியில்லைன்னு அடுத்த தடவை போய் சொன்னால் அவன் நல்லா போட போகிறான். ஆமாவா இல்லையா? ஆமா, உண்மைதான். ஸோ சிம்பிள். அதை விட்டு அவர்கிட்ட போன சரியில்லையா அவர்கிட்ட போ, சரியில்லையா அவர்கிட்ட போ, சரி ரைட்டு. இப்படி ஹோட்டலில் மாற்றுற மாதிரி நம்ம ஆளுங்க வந்து கோவிலில் மாற்றுறாங்க. பல ஜோராக 3 மாதம் போகிறது, அவர்கிட்ட எதுவும் கிடைக்கலன்னு வச்சிங்களேன், கோயில் சாமியை மாற்றிடுறது, அவ்வளோதான். அப்படின்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் பாவத்துக்கு ஆளாவீங்க. ஒருத்தர் மேலே நம்பினீங்கன்னா நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ மழை வெயில் எதுவாகணும் சரி நீங்கள் அவர் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும். அது எந்த சாமியாக இருக்கட்டும். நீங்கள் அல்லாஹ்வை நம்புறீங்களா, இல்லை அவுலியாக்களை நம்புறீங்களா, சித்தர்கள் நம்புறீங்களா, எந்த நம்பிக்கையானாலும் சரி தயவு செஞ்சு ஒருத்தர் மேலே உண்மையாக இருங்க. சும்மா சட்டையை மாற்றுற மாதிரி இறைவனை மாற்றிக்கிட்டு சட்டையை மாற்றுற மாதிரி நீங்கள் உருவத்தை மாற்றிட்டீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது. நம்ம வேண்டுதலும் வேஸ்ட்டு, நம்ம வேஷம் போடுற மாதிரி ஆகிடும். அவங்கள தான் இருப்பாங்க, நடுவில் நம்ம தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். அம்மாவா இல்லையா? உண்மைதான் பை, கரெக்ட். ஸோ அதனால் தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. உங்கள் வேண்டுதல் வைங்க, ஒரு நாள் வெல்லும். அதுதான் உங்களோட ஜெயிப்பு. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் எதுவாக வேண்டுதான் சரி அது உண்மையாக வேண்டுங்க, கண்டிப்பாக நடக்கும். இப்போது எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்க இல்லையா, எவ்வளோ வேண்டுதல் வச்சுக்கோ நடக்காத ஒரு சில வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அது என்ன நேரம்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து நம்ம வேண்டுதல் வச்சு நடக்கலைன்னா அங்கே வந்து உங்களுக்கு யோகம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அந்த வேண்டுதல் வச்சு உங்களுக்கு நடந்துச்சுன்னா உங்களுக்கு யோகம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி யோகத்தை மிஸ் பண்ணவங்க கூட இப்போ வர இந்த யோகம் எப்படி அமிர்த யோகம், பேர் வந்து அமிர்த யோகம். ஸோ இது வரும் பார்த்திங்கன்னா வரும் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு ஆரம்பிக்குது. 6:55 7ன்னு வச்சுக்கோங்க. 7 மணிக்கு ஆரம்பித்து 9:30 மணிக்கு முடியுது. ஸோ 2.5 மணி நேரம் நம்மக்கிட்ட டைம் இருக்குது. ஆனால் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம் டைம் பார்த்திங்கன்னா 7:15 மணிக்கு ஆரம்பித்து 8:30க்குள்ளே முடிச்சிடணும். ஸோ 7:15 மணிக்கு ஆரம்பித்து 8:30க்குள்ளே முடிச்சிடணும். பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. நல்லா கேட்டுங்க மக்களே, இது பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம். தேவை யாருக்கோ அவங்க செஞ்சுக்கிங்க. ஆனால் 100% ரிசல்ட் வரும். ஒரு மஞ்சள் கலரில் துணி எடுங்க. அந்த துணி பழசாக இருக்கக்கூடாது, பயன்படுத்தினதாக இருக்கக்கூடாது. ஒன்று புதுசாக வாங்கிக்கிங்க, இல்லை புது துணி தான் வெட்டிக்கலாம். மஞ்சள் கலரில் இருக்கணும் துணி. இல்லை பை என்கிட்ட வெள்ளை துணினா கூட நீங்கள் மஞ்சள் எடுத்து கூட அதில் அப்ளை பண்ணி நீங்கள் மஞ்சள் போட்டு கூட மஞ்சள் வச்சுக்கலாம். ஆனால் துணி மஞ்சளாக இருக்கணும். மஞ்சள் துணியில் அரிசியை எண்ணி எடுக்கணும். எத்தனை அரிசி எடுக்கணும்? 7 அரிசி எடுக்கணும். 7 அரிசி தான் இருக்கணும். அதில் 8 இருக்கக்கூடாது, 6 இருக்கக்கூடாது. இதுதான் ஹைலைட்டு. 7 அரிசி எடுக்கணும். அது பொங்கல் அரிசியோ பச்சரிசியோ 7 அரிசி எடுத்து அந்த மஞ்சள் துணியில் ப்ளைனாக வச்சுட்டு 7 அரிசி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நாணயம், ₹1 நாணயமோ இல்லை ₹20 நாணயமோ ₹10 நாணயமோ இல்லை ₹5 நாணயமோ எதுனா ஒரு நாணயம் தான் இருக்கணும். நாணயம்னா நம்ம அளவுக்கு காயின் ₹1 ₹5 ₹20 ₹10 ஏன்னா ஒரு நாணயத்தை எடுத்து அதில் வச்சிடணும். ஸோ ஒரே ஒரு ஏலக்காய் அதில் வச்சிடணும். ஒரே ஒரு ஏலக்காய் காயின் 1, ஏலக்காய் 1, 7 அரிசி மட்டும் 7. ஆள் 7 கிலோ இல்லைம்மா, 7 அரிசி எண்ணி வைக்கணும். இவ்வளோதான் இருக்கணும். ஸோ வச்சுட்டு முடிச்சு சின்னதாக தான் வரும். மொத்தமே சேர்த்து சின்னதாக முடிச்சு போடலாம். உங்களோட வேண்டுதல் என்ன இருக்கோ அதை உங்கள் வீட்டில் சாமி படம் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து சாமி படத்தாண்டு வச்சுருங்க. இல்லை பை நான் கிறிஸ்தவராக இருக்கேன் பை, பீரோவில் வச்சுருங்க. முஸ்லீமாக இருக்கேன் பை, பீரோவில் வச்சுருங்க. சுத்தமான இடத்துல கைப்பட இடத்துல வச்சுருங்க. இது எத்தனை நாள் உங்கள் வீட்டில் இருக்கணும்னா கரெக்டாக 48 நாள் அது உங்கள் வீட்டில் இருக்கணும். எத்தனை நாள்? 48 நாள் இருக்கணும். ஆமாம். அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணணும்னா அந்த அரிசியையும் அந்த ஏலக்காவையும் என்ன பண்ணோம், பள்ளத்தில் தோண்டி புதைச்சிடலாம். பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு காயின் எடுத்துட்டு போயிட்டு கோவில் உண்டியில் நீங்கள் போட்டுடலாம். கோவில் உண்டிலையோ தர்கா உண்டிலையோ பள்ளிவாசல்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல. ஸோ நம்மளது இல்லைன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட செலுத்திடணும். இதை முடிச்சு போடும்போதும் உங்கள் வேண்டுதல் நீங்கள் போட்டுட்டு தான் ஒரு அரிசியும் நல்லா கேட்டுங்க. அந்த 7 அரிசி ஒரு தடவை இங்கே வைக்கும்போது ஒரு வேண்டுதல் நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டே வைக்கணும். அதான் இந்த நிறைவேறாத என்ன இருக்கோ அது இது முடியணும், இது நடக்கணும், இதை நான் வாங்கணும் அப்படி மனசில் எண்ணிட்டு வச்சுட்டு முடிச்சு போகிற அளவுக்கு அந்த இந்த வேண்டுதலை நினச்சிக்கிட்டே நீங்கள் முடிச்சு போட்டுட்டு நினச்சிக்கிட்டே போயிட்டு சாமியை வேண்டிட்டு வச்சுருங்க. நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்களும் சரி, கிறிஸ்தவரோ ஹிந்துவோ முஸ்லீமோ எனிவான் எதுவாக இருக்கட்டும் மனசார வேண்டிட்டு வச்சுட்டு அதே மாதிரி 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதே மாதிரி அதை பிரிச்சுட்டு அங்கேயே பிரிக்கலாம். பிரிச்சுட்டு அரிசியும் ஏலக்காவையும் புதைக்கும் போது மனசில் வேண்டிட்டு புதைக்கலாம். அந்த காயின் கோயில் எங்கே போகிறீங்களோ மனசில் வேண்டிக்கிட்டு எந்த சாமி கும்பிட்றீங்களோ அங்கே இந்த வேண்டுதலை வச்சு எனக்கு நான் வேண்டுமே நடத்திக்கூடிய இறைவன்று மனசார வேண்டிக்கிட்டு அழகாக உங்கள் வேலையை பாருங்கள். 100% ரிசல்ட் வரும். எப்படி எல்லா யோகமும் இருக்கோ அந்த மாதிரி இந்த அமிர்த யோகத்துக்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ இது இதில் நீங்கள் வரும்போதெல்லாம் நான் கண்டிப்பாக அந்த யோகம் எப்போ வருதோ அமிர்தம் எப்போ வருதோ அப்போ நான் சொல்லுவேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
200% ரிசல்ட் வரும். நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா நெறைய பேர் இத திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வேண்டுதல் நிறைவேறல. நாங்க ரொம்ப கடுமையான வேண்டுதல் வைக்கிறோம். ஆனாலும் அது நடக்கல அப்படின்னு. சூப்பரா அமிர்த யோகம் அப்படின்னு ஒரு நேரத்த சொல்லி, அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? அந்த வேண்டுதல எப்படி நம்ம நிறைவேத்திக்கிறது? அது எப்படி எளிமையா 48 நாள்ல நடக்கும் அப்படின்னு அற்புதமான தகவலா கொடுத்தீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.